மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை மீண்டும் மூடிவிடுவோம் என ஈரான் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்போது லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தியதைத் தொடர்ந்து இந்த நீரிணை அனைத்து சரக்கு கப்பல்களுக்கும் திறக்கப்படுவதாக ஈரான் நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை தொடர்ந்து முடக்கி வைத்தால் இந்த நீரிணை வழியாக, அதாவது ஹர்முஸ் சலசந்தி வழியாக எந்த கப்பலும் செல்ல அனுமதிக்கப்படாது என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் தற்போது ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல்களை பொய் என்று சாடியுள்ள கலிபாப், ஈரானின் இறையாண்மையை உரசி பார்க்கும் செயல்கள் தொடர்ந்தால் ஹர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு ஈரான் வசம் மட்டுமே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு மட்டும் சுமார் 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த நீரினை கடக்க முடியாமல் மீண்டும் திரும்பி சென்றது உலக வர்த்தக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த பிடிவாதமான நிலைப்பாடு எரிபொருள் விலையேற்றம் குறித்த அச்சத்தை உலக நாடுகளிடையே மீண்டும் விதைத்துள்ளது. இப்போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் 7 முக்கிய வாக்குறுதிகளை அளித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை முற்றிலுமாக மறுத்துள்ள கலிபாப், இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் மூலம் அமெரிக்கா போரில் வெற்றி பெற முடியாது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையிலான சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு இந்த செயல்கள் முட்டுக்கட்டையாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் இராணுவ முடக்கத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதே ஈரானின் தற்போதைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் சர்வதேச நாடுகள் இப்போதைக்கு ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்க கோரிக்கை விடுத்து வருகின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் தலைமையில் நடைபெறுகின்ற 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்போதைய மோதல் போக்கினால் கேள்விக்குறியாகியுள்ளது. அமெரிக்கா தனது முடக்கத்தை நீக்க மறுப்பதும் ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக எச்சரிப்பதும் உலக பொருளாதார சந்தையில் ஒரு புதிய சவாலை தற்போது உருவாக்கியுள்ளது.